பிரைஸ் லார்டுங்க. விசேஷமா இந்த சாயந்தர வேளையில உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். மோசேவை தேவன் தாயின் வயிற்றுகளிலே முன்குறிச்சார். அவன் பிறக்கும் போதே அவன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. அவனை அழிக்கும்படி ஒரு சட்டம் புறப்படப்படுது. மோசேவை குழந்தையா இருக்கும் போதே அவனை அழிக்கும்படி சட்டம் ராஜாவிடத்துல புறப்படுது. அங்கே பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் போய் என்னோட எல்லா குழந்தைகளும் கொலை செய்யறாங்க. ஆனா தேவன் மோசேவை முன்குறிச்சனால அவருடைய அக்கா நாணல் பெட்டியில என்ன பண்றாங்க, பாதுகாப்பு அனுப்புறாங்க. அதே வேளையில அவன் மோசே முன்குறிக்கப்பட்டனால அவன் அங்க எங்க அழிக்க நினைச்சாங்களோ அதே இடத்துல மோசேவை தேவன் வளர்த்தினார். சுமார் 40 நாளவும் எகிப்தே வளர்கிறார். எகிப்துல இருக்கிற சகல பயிற்சிகள் எடுத்துட்டு ஒரு ராஜாவை போல மாறுகிறார். ஆனால் தேவன் தன் அழைப்பின்படியே வனாந்தத்துல கொண்டு போய் மறுபடியும் மோசேவை பயன்படுத்த ஆரம்பிச்சார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், நான் ஒரு 5 வருடம் 6 வருடத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பமா வந்திருந்தாங்க ஜெபம் பண்ண. அவங்க ஒரு குழந்தை வயித்துல இருக்குது, இந்த குழந்தையை அழித்துலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோட வந்தாங்க. ஏன்னா அவங்க எதிர்காலம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அப்போ கர்த்தர் சொன்னாரு, இந்த பிள்ளை நீங்க அழிக்க வேண்டாம், இந்த பிள்ளை தேசத்தை அசைப்பா, இந்த பிள்ளை வளரும் போது ஆச்சரியமா இருப்பான், தைரியமா நீங்க போன்னு சொல்லி அந்த குழந்தைய தேவனுடைய பாதுகாப்பு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அவங்களும் அந்த பிள்ளையை வளர்த்தலான்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்த்த ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளையை வளர்ந்து அவன் பெரியமாகும் போது, அவன் 4 வயது ஆகும் போது தேவனோட வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டான். 4 வயது ஆகும் போதே தேவ பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 4 வயதுலயே அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தேவனோட வார்த்தையை அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். தேவ ஜனமே, தேவ பிள்ளையில உங்க கருவிலேயே மோசேவை போல உங்களை அழிக்க நினைச்சு உங்களை அழிக்க வந்திருக்கலாம். ஆனா தேவன் உங்களை தப்பி வச்சு உங்களை தேவ மனிதனாக கர்த்தர் நிறுத்திருக்கலாம். ஆனா மோசேக்கு வந்த உபத்திரத்தை போல அநேக உபத்திரம் வாழ்க்கையில வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனா மோசேவை மறுபடியும் அதே பார்வையிடத்தை நிறுத்த அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தார் வனாந்தரத்துல. இன்னைக்கு கூட நீங்க வனாந்தரத்துல உலாவி கொண்டிருக்கலாம். தேவ மனிதனா இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வனாந்தரத்தை தேவன் மறுபடியும் பார்வையிடத்தை நிறுத்தும்படிதான் இந்த வனாந்தரத்தை அனுப்பிச்சிருக்காரு. அதனால இந்த வனாந்தரத்தை பார்த்து என்னை அழைச்சிருக்கிறாரா, அழைக்கலையா, என்னை மேல் நேசிக்கிறாரா, என்னோட திட்டம் இருக்கான்னு சொல்லி கொண்டிருக்கலாம். இந்த சாயந்தர வேலை உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இந்த செய்தி கேட்கறீங்களே, உன்னை தேவன் அழைத்திருக்கிறாரு. உன் தாயின் வயிற்றுகள் எலும்புகள் உருவாகுதே, அவர் கண்கள் உன்னை கண்டுச்சு. இந்த உலகத்துல இருக்க கரு உருவாகும் போதே அவருடைய கண்கள் உன்னை கண்டுச்சு. நீ விசேஷமானவ. அதனால ஒண்ணு சொல்லுங்க, நான் வாழ்றது ஏன் வாழ்றேன், நான் மறிச்சிடலாம், ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நீ நினைச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எழுந்து வா, என் தேவனுக்காக எழுந்து பிரகாசிங்கன்னு சொல்லி என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, மகனே திடன் கொள்ளு, என் நாமத்தை மகிமைப்படுத்த எழுந்து பிரகாசின்னு சொல்லி சாயந்தர வேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதனால எழுந்துங்க, தேவனுக்காக பிரகாசிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, உபத்திரங்களை பார்த்து கலங்காதீங்க. தேவ